ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு இமேஜ் இருக்குது. நமக்கு யூடியூப்பில் ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு வந்து அப்படியே வரைஞ்சி இமேஜ் மாதிரி மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உங்களால் வர முடியலன்னா, வரைய முடிஞ்சால் பேப்பரில் வரைய முடியலன்னா என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட ஏஐ டூல்ஸ் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. அதுக்கான ப்ராம்ப்ட் என்ன கொடுத்தா அது எப்படி உருவாகும்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து மெட்டா ஏஐ டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்தோன்னா அதுக்கு முன்னே வந்து சாட் ஜிபிடியில் வந்து நான் வந்து என்ன ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். முதல்ல ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் டு ஸ்கெட்ச்டு இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் நானே மேனுவலாக டைப் பண்ணிட்டு சாட் ஜிபிடியில் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணேன். அது வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குது. நீ ஒன்று தானே செல்ல கேட்ட, நான் 5 கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 6 மாடலில் மாடுலேஷன் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பென்சில் ஸ்கெட்சு, செகண்ட் ஒன் வந்து ஹேண்ட் ட்ரான் ஆர்ட் ஸ்டைலு, அதாவது கையில் வரைஞ்சது. இன்னொன்று வந்து பென்சில் ஸ்கெட்சில் போட்டது. மூணாவது வந்து அவுட்லைன் ஸ்கெட்ச் இமேஜ், அவுட்லைன் மட்டும் வர மாதிரி உள்ள எதுவும் இல்லாத மாதிரி. ஃபோர்த் வந்து சார்கோலு, ஃபிஃப்த் வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டைலு, சிக்ஸ்த் ஒன் வந்து ஏஐ ஃபார்மேட்டு. ஸோ இந்த 5th 6th நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, அது பார்க்க வந்து அது இதாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது, பென்சில் ஸ்கெட்ச் ரியலிஸ்டிக். ஸோ இதில் பார்த்தோன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து காப்பி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஆயிடுச்சு. அது இப்போ வந்து நமக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ மெட்டா ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டா ஏஐ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து விஜயனோட ஜனநாயக மூவியில் இருக்கிற அந்த போலீஸ் கேட்டப்ப அந்த கத்தி வச்சு அவர் மீசை வந்து தீண்டுவார் இல்லை, அந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை யூஸ் பண்ணிட்டு பென்சில் ஸ்கெட்சில் வந்து மாற்ற போகிறேன். அது எப்படி வருதுன்னு சொல்லி மட்டும் அவுட்புட் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ப்ராம்ப்டை காப்பி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் ஆட் இமீடியட் ஃபைல்ஸ் அது மேலே கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல என்னோடய ஃபைல் இருக்கோ அங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த விஜயான இமோஜி, இந்த இமேஜ், இந்த ரியல் இமேஜ் இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், அப்படி வேறு மாதிரி இருக்குங்களா, ரியலாக அது ரியலாக கையில் வரைஞ்ச மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அவுட்புட் பாருங்கள், நம்பவே முடியாத மாதிரி இருக்குது. இது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு பேப்பரில் வரைஞ்ச மாதிரி செம்மையாக இருக்குல்ல அவுட்புட்டு. ஸோ இதுதான் ப்ராம்ப்ட்டு, இப்படி தான் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த இமேஜை வச்சுக்கிட்டு வந்து நம்ம இன்னும் நிறைய ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணலாம். அதாவது நான் 6 ஃபார்மேட் காமிச்சில்ல, அதே மாதிரி ஹேண்ட் ட்ரான் ஆர்ட் ஸ்டைலும் இருக்குது, அவுட்லைன் ஸ்கெட்ச் இருக்குது, சார்கோல் ஸ்கெட்ச் இருக்குது. சார்கோல்னால் பார்க்க சும்மா ஒரு இதாக இருக்கும். ஸோ பென்சில் ஸ்கெட்ச் பாருங்கள் எப்படி இருக்குது, பென்சில் ஸ்கெட்சு வித் கலர் பாருங்கள். அதே இந்த போலீஸ் கட்டப் அந்த ப்ரௌன் கலர் ஷர்ட்டு, சேம் அந்த கத்தி எப்படி இருக்கு பாருங்கள், அந்த எக்ஸ்பிரஷனு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் நிறைய இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இந்த இமேஜ் தான் நான் எடுத்து வச்சது, அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அவர் ரியலாக இருக்க மாதிரி. இந்த இமேஜ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேவையில்லை விடுங்க. ஸோ அந்த இமேஜை வந்து இப்படியாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்குது. அந்த சன் கிளாஸ் அந்த அவரோட ஃபேஸ் கட் பாருங்கள் சேஞ்ச் ஆகலை, அப்படியே இருக்குது. ஸோ இதே இமேஜை வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஜெமினையில் கொடுத்து பார்க்குறேன். ஜெமினையில் சேம் இதே மாதிரி எனக்கு பென்சில் டைப்பில் வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ அது எப்படி அவுட்புட் கொடுத்துக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாங்களே. இதுதாங்க கன்வெர்ட் த இமேஜ் டு ஹைப்பர் ரியலிஸ்டிக் பென்சில் ஸ்கெட்ச். சேம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கா. கொஞ்சம் ஜெமினை பார்த்தோன்னா அந்த ரியல் ஃபேஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து 100% வராது. ஏன்னா வந்து அந்த ஆக்ட்ரஸ் வச்சு தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது கேஸ் போட்டதால அப்போலேருந்து வந்து அந்த ஜெமினை சரி இப்போ மெட்டாயில் வந்து இந்த ஹீரோவோட ரியல் ஃபேஸ் எல்லாம் வரதில்லை, கொஞ்சம் இது பண்ணி தான் வருது. நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தா மட்டும் அது மட்டும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த இமேஜ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ மெட்டா ஏஐலையும் ஜெமினையிலையும் யூஸ் பண்ணால் மெட்டா ஏஐயோட அவுட்புட் இப்படி இருக்குது, பேப்பரில் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஜெமினையில் பார்த்தோம்னா அப்படியே ரியாலிஸ்டாக அப்படியே கையில் வரைஞ்ச மாதிரி இருக்குது. பட் டிஃபிகல்ட்டாக இந்த மாதிரி வரைகிறது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோங்க, இது ஏஐ மூலமாக பண்ணுறது தான் சொல்லிட்டு. ஸோ ஜெமினை பதில் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுங்க. மெட்டா ஏஐ பார்த்தோன்னா நிஜமாகவே கையில் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லி